வாக்கிங் மார்னிங் பண்ணலாமா இல்லை நைட் பண்ணலாமா? முதல்ல வாக் பண்ணுங்கள். அதுவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் சாப்பாடு குளுக்கோஸாக மாறுது. அண்ட் இந்த குளுக்கோஸ் உங்களோட மசில்ஸில் ஆக்ட் பண்ணுறது வாக்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகாது அண்ட் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறையும். பட் லாங் டைமாக நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோட டெய்லி இந்த 12 hour இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டைஜஷன் 20 to 30% இம்ப்ரூவ்டாக இருக்கும். பட் ஹார்ட் பேஷண்ட் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் அண்ட் ஓவரால் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் மறக்காமல் வாக்கிங் போங்க. இந்த மாதிரி டயபிட்டிஸ் பற்றி யாருமே சொல்லாத ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.